Hi students, இந்த வீடியோவில் ஃபேக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். அது சம்ஸ் வரும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிகிரி ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுத்த பாலினாமியல் என்ன வேரியபிள் வேணால் இருக்கலாம், எக்ஸ் ஒய் ஆர் எனி அதர் வேரியபிள் இருக்கலாம். அதில் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நம்ம டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் த பாலினாமியல் இஸ் த டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். ஓகே, ஸோ இங்கே பார்க்க போகிறது கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு என்ன அர்த்தம், டிகிரி 3ன்னு அர்த்தம். ஓகே, அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் தான் பாலினாமியல், எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 6. ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு நான் 1 அப்படின்னு ஒரு வேல்யூவை ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன அர்த்தம், எக்ஸ்க்கு பதிலாக 1 நம்ம அந்த பாலினாமியலில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். 1 இஸ் ஈக்குவல் டு 1 கியூப் மைனஸ் 6 into 1 ஸ்கொயர் ப்ளஸ் 11 into 1 மைனஸ் 6. 1 minus 6 plus 11 minus 6. So 12 minus 12 0. ஸோ நமக்கு எப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி 0 வந்திருக்கோ ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 1 வச்சு நம்ம கொடுத்த பாலினாமியல் பவர் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நான் லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் எழுதுகிறேன். ஸோ இதுதான் சிந்தட்டிக் டிவிஷன். ஓகே, இந்த லைனுக்கு உள்ளே வந்து கோஃபிஷியன்ஸை மட்டும் எழுத போகிறேன் கொடுத்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிறது. 1 minus 6 11 minus 6 டிக்ரீசிங் பவர்ஸில் எழுதணும், அதாவது ஹையர் பவர்லேருந்து கான்ஸ்டன்ட் வரைக்கும் எழுதணும் வரிசையாக. ஓகே, அண்ட் வெளில வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அந்த ஃபேக்டரை எழுதுகிறேன். இப்போ செகண்ட் லைனில் எப்போதுமே ஸ்டார்டிங் 0 தான் எழுதணும். இப்போ 1 + 0 1. இப்போ வெளில இருக்கிற அந்த 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதை ப்ராடக்ட் என்ன வருதோ அதை -6க்கு கீழே எழுதியிருக்கேன் 1. ஸோ -6 + 1 இஸ் -5. திருப்பி அந்த வெளில இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அது 1 அப்படிங்கிறதுனால திருப்பி அதே நம்பரை நம்ம எழுத வேண்டியிருக்கீங்க. சரியா, ஏரோ போடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இப்போ -5 எழுதணும். ஸோ 11 - 5 is 6. திருப்பி 1 into 6 is 6. அதை ஏரோ போடுறேன், அந்த இடத்துல 6ன்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ -6 + 6 is 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்திருக்கு. நம்ம ஃபேக்டர் ஏற்கனவே தெரியும் இல்லையா, அதனால் இங்கேயும் இது கரெக்டாக 0 வரணும். ஓகே, ஸோ இப்போ கிடச்சிருக்கிற 1 - 5 6 இது 3 தான் ரெடியூஸ்டு எக்ஸ்பிரஷனோட கோஃபிஷியன்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6. ஏன்னா எக்ஸ் கியூபை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6. இது வந்து இப்போ குவாட்ரட்டிக். ஏன் குவாட்ரட்டிக்னா பவர் 2 தான் இங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ பவர் 2 பாலினாமியலுக்கு அப்புறமா குவாட்ரட்டிக்னு சொல்லுவோம். இப்போ 6 தான் ப்ராடக்ட், -5 தான் சம். இந்த சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், இது தெரியாதவங்களுக்கு. ஓகே, இப்போ 6 அப்படிங்கிறது -2 -3 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அலாங் வித் த சைன் தான் நம்ம எடுத்துக்கணும். -2 -3 ஆட் பண்ணால் -5 கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது, ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம். ஏன்னா அந்த -5xக்கு பதில் தான் நான் -2x -3xன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம். காமனாக எக்ஸ் இருக்குது, x into x - 2 மைனஸ் அந்த இடத்துலையும் காமனாக 3 இருக்கிறதுனால 3 into x - 2. அவ்வளோதான். அதுக்கப்புறம் x - 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கணும் அது. ஓகே, ஸோ x - 2 into x - 3. ஸோ இப்போது ஒரு கியூபிக் பாலினாமியலை 3 ஃபேக்டர்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ முதலே x - 1 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சது x - 2 into x - 3. ஓகே, ஃபைனல் ஆன்சரை இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். p of x is equal to 2x cube minus 3x square minus 3x plus 2. ஸோ p of 1 போடலாம். இதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே வந்துடும் அது இல்லையா. ஸோ 2 - 3 - 3 + 2. பட் நமக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்குன்னா -2. ஸோ நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணலாம். யூஸ்வலாக 1 and -1 முதல்ல ஈஸிங்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ -1 போட்டிருக்கேன். ஸோ -2 - 3 + 3 + 2. ஸோ திஸ் gives 0. 0 வந்திருக்கிறதுனால x is equal to -1 or in other words x plus 1 is a factor of p of x. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும் ரெடியூஸ் பண்ணும்போதுன்னா, போன சம் மாதிரியே கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் x plus 1 அப்படின்னு. மற்ற 2 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து கோஃபிஷியன்ஸை மட்டும் எழுதணும். ஸோ p of xோட கோஃபிஷியன்ஸ் என்னெல்லாம் 2 -3 -3 2. ஸோ இதில் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 0 எழுதணும். ஓகே, இப்போ இதில் எல்லாமே இருக்குது இந்த எக்ஸ்பிரஷனில், அதனால அதே டிக்ரீசிங் பவர்ஸில் எழுதியிருக்கேன். வெளியில் -1 அவுட் சைட் த லைன், அதுதான் ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ செகண்ட் ரோ பார்க்கலாம். அதில் எப்போதுமே 0 தான்
ஸ்டார்டிங் இது என்ட்ரியாக இருக்கும். ஸோ இப்போது 2 + 0 is 2. இப்போ இந்த ஃபேக்டரோட அதை மல்டிப்ளை பண்ணணும். -1 × 2 இந்த ஏரோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல -2 எழுதணும். செகண்ட் ரோவில் இது செகண்ட் என்ட்ரி. ஸோ -3 -2 என்ன ஆகும், -5 ஆகிடும். திருப்பி ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது we get 5. ஸோ -3 + 5 gives 2. திருப்பி அந்த ஃபேக்டரோட வருவோம். -1 × 2 gives -2. அவ்வளோதான். இப்போ ரிமைண்டர் 0 வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேக்டர்னு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற கோஃபிஷியன்ஸ் எதோடது அப்படின்னா கோஷன்ட்டோடது. 2 -5 2. ஸோ கியூபிக் பாலினாமியலை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால this would be a quadratic. ஸோ 2x² - 5x + 2. இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாம். ஸோ 2 × 2 4. ஸோ ப்ராடக்ட் 4 வரணும். அதுக்கப்புறம் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது, -5 இருக்குது. அதுதான் சம். ஸோ இப்போ நான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 தான் சூஸ் பண்ண போகிறேன். -4 and -1 அப்படின்னா ப்ராடக்ட் +4 இருக்கும். அதுக்கப்புறம் சம் வந்து -5 வந்துடும். ஓகே. ஸோ இப்போது அந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அந்த -5x அந்த இடத்துல நம்ம -4x -x எழுத போகிறோம்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். இப்போ முதல் 2 டேர்ம் எடுத்துக்கலாம். அதில் 2x தான் காமனாக இருக்குது. ஸோ 2x × x - 2 மைனஸ் இதில் அடுத்த ரெண்டுத்தில் எதுவுமே காமனாக இல்லைங்கிறதுனால -1 மட்டும் எடுக்கிறேன்னு அர்த்தம். ஸோ -(x - 2)ன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்துலையும் x - 2 காமனாக இருக்கிறதுனால அதை ஒரு தடவை எழுதிட்டு பாக்கி இருக்கிற அந்த 2x இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது -1 அதை எழுதுகிறோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் எப்படி இருக்கும், கியூபிக் பாலினாமியில் 3 லீனியர் ஃபேக்டராக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ x + 1 × x - 2 × 2x - 1. இதில் ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ கொடுத்த p(x)ல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபேக்டரை நெகட்டிவாக சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நான் 1க்கு பதிலாக -1 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்கிறது அப்படின்னு. ஓகே. ஸோ -1 the whole cube + 13 × -1 the whole square. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -1 போடுறோம். ஓகே. -1 + 13 -32 + 20. ஸோ 12 - 12 0. ஸோ x is equal to -1 அப்படின்னா x + 1 is a factor of p(x) அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம குவாட்ரட்டிக்காக மாற்ற போகிறோம். ஸோ கோஃபிஷியன்ஸ் ஆஃப் த பாலினாமியல் p(x) எழுதிக்கலாம். இன்சைட் த லைன் 1 13 32 20. இப்போ அவுட் சைட் த லைன் என்ன இருக்குது, அந்த -1 இருக்குது, ஃபேக்டர் இருக்குது. சரியா? ஓகே. அந்த லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டா தான் நமக்கு சௌரியம். ஏன்னா அப்போ தான் அது டிஸ்டிங்க்டாக தெரியும். இதெல்லாம் கோஃபிஷியன்ஸு, வெளியில் இருக்கிற அந்த நம்பர் மட்டும் ஃபேக்டர் அப்படின்னு. ஸோ செகண்ட் ரோக்கு வரலாம். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக எழுதியாச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எப்போதுமே 0 தான் எழுதணும். எழுதியாச்சு. ஸோ 1 + 0 is 1. அவ்வளோதான். ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணலாம். -1 கிடைக்கிறது. 13 கீழே எழுதுகிறோம். செகண்ட் ரோவில் செகண்ட் என்ட்ரி எழுதியாச்சு. ஸோ 13 - 1 12. ஸோ திருப்பி மல்டிப்ளை பண்ணுறோம். -12 கிடைக்கிறது 20. திருப்பியும் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். -20. ஸோ இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் தான். ஓகே. ஸோ ரிமைண்டர் 0 1 12 20 எனது கோஷன்ட்டோட கோஃபிஷியன்ஸ், அதாவது குவாட்ரட்டிக் x² + 12x + 20. இப்போ இதில் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 20 தான். சம் வந்து 12. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது தனி வீடியோ போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன். அதை போய் பாருங்கள். அந்த குவாட்ரட்டிக் ஃபேக்டரைசேஷன் தெரியாதவங்க. ஸோ 20 10 × 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 10 × 2 is 20, 10 + 2 is 12. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் 2x + 10x யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ முதல் 2 டேர்முக்கு எக்ஸை காமனாக எடுக்கிறோம். அடுத்த 2 டேர்முக்கு 10 காமனாக எடுத்தாச்சு. ஸோ x + 2 is common in both the terms. அதனால் பாக்கி இருக்கிற x + 10 சேர்த்து எழுதுகிறோம். ஓகே. அவ்வளோதான். ஸோ இப்போ வழக்கம் போல் அந்த கியூபிக் பாலினாமியல் 3 லீனியர் ஃபேக்டராக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அடுத்த பாலினாமியல் இது. இப்போது எப்படி நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு சம்மில் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தரேன். ஓகே. சம் ஆஃப் த கோஃபிஷியன்ஸ் பார்க்கலாம். இப்போது 1 + 1 + 1 -14 எழுத போகிறேன். அப்படியே என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு நான் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ இது not equal to 0 வந்திருக்கிறதுனால ஐ கேன் ஈஸிலி சே x - 1 இஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகே. இப்போ இந்த ப்ராக்கெட்டெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அடுத்தது x is equal to -1. அதாவது x + 1 ஃபேக்டராக இல்லையான்னு எப்படி பார்க்கலான்னா சம் ஆஃப் தி ஈவன் பவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ x² என்னது 1, கான்ஸ்டன்ட் என்னது -14. அது ரெண்டு சேர்த்தா -13 கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் x⁻³ + x அதோட கோஃபிஷியன்ட் என்ன 1 + 1 2.
இது ரெண்டு ஈக்குவலாக இல்லாததுனால எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு விதத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்படி சம் ஆஃப் த கோஃபிஷியன்ஸு ஈக்குவல் டு 0 பார்த்தா எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டராக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஈவன் பவர்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபேக்டராக இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இல்லை, எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இல்லை ஃபேக்டராக. ஸோ பி ஆஃப் 2 ட்ரை பண்ணலாம். 2³ + 2² + 2 - 14 அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், அவ்வளோதான், இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ 14 - 14 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இல்லைன்னா எப்படி சொல்லலாம், அதை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணலாம். ஸோ கோஃபிஷியன்ஸை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ 1 1 1 - 14 தான் ஃபஸ்ட் ரோ இருக்கும். அந்த லைனுக்கு வெளில 2 இருக்கும். ஸோ செகண்ட் ரோ ஆஸ் யூஷுவல் 0 போட்டுடலாம். 1 + 0 is 1. ஸோ ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 2. அதை செகண்ட் ரோவில் செகண்ட் என்ட்ரியாக எழுதலாம். 1 + 2 is 3. திருப்பி இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 3 is 6. ஸோ தேர்ட் என்ட்ரி is 6. 1 + 6 is 7. 2 × 7 is 14. அதனால் -14 + 14 0 வந்தாச்சு. ஸோ ரிமைண்டர் 0 வந்தாச்சு. 137 அது கோஃபிஷியன்ஸ் ஆஃப் தி குவாட்ரட்டிக். ஸோ என்ன கிடைக்கிறது நமக்கு கோஷன்ட்டு x² + 3x + 7. ஓகே, அப்போ இதில் பார்த்தா ப்ராடக்ட் 7 வரணும், சம் 3 வரணும். 7 ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ 7 × 1 மட்டும்தான் ப்ராடக்டில் 7 கிடைக்கும். ஆனால் 7 + 1 is 8. ஸோ 3 எப்படியா இருந்தாலும் 3 வராது. ஓகே, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அப்படியே அதை எழுதிடலாம் ஃபைனல் ஆன்சரில். ஸோ கியூபிக் பாலினாமியல் கொடுத்தது எப்படி எழுதுகிறோம் நம்ம, லீனியர் ஃபேக்டர் இன்ட்டு குவாட்ரட்டிக் ஃபேக்டர், அதாவது x - 2 × x² + 3x + 7. ஓகே, ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். x³ - 23x² + 142x - 120. ஸோ இப்போ இதில் சம் ஆஃப் த கோஃபிஷியன்ஸ்ட்டை பார்த்துக்கலாமா டக்குன்னு, அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் சம் என்னவோ அது. Okay, so we get 143 - 143 = 0. So what it implies, x - 1 is a factor னு அர்த்தம். சரியா? இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போயிடலாம். ஒரு லீனியர் ஃபேக்டர் கிடச்சாலே போதும், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த குவாட்ரட்டிக்கை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கோஃபிஷியன்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரோவில் 1 - 23 142 - 120 அண்ட் அவுட் சைட் த லைன் 1. ஓகே, ஸோ செகண்ட் ரோவில் ஆஸ் யூஷுவல் 0 போடலாம். 1 + 0 is 1. ஸோ வெளில 1 தான் இருக்குது, ஸோ அப்படியே வந்துடும் இது. 1 × 1 1. ஸோ -22. திருப்பி அதே -22 செகண்ட் ரோவில் எழுதுகிறோம். ஸோ we get 120 and then last entry is also 120. ஸோ 0 is the remainder. ஸோ நமக்கு குவாட்ரட்டிக் என்ன கிடச்சிருக்கு, x² - 22x + 120. ஸோ இப்போ இது அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ப்ராடக்டில் 120 வரணும், சம்மில் -22 வரணும். ஸோ இது எப்படி எழுதலாம், 120 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 120 பார்த்தா 12 and 10 எடுத்துக்கலாம். ஆனால் நெகட்டிவாக எடுத்துக்கலாம், அதை -12 -10 எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சம் -22 வரும். ஓகே, அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிறதுனால ப்ராடக்ட்டில் +120 வந்துடும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். சரி, இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாம். x² - 12xல் காமனாக x எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த இதில் -10 வெளில எடுக்கலாம் காமனாக. ஸோ x - 12 இப்போது ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது, அதை ரைட் இட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற x - 10 எழுதலாம். ஸோ இந்த கியூபிக் பாலினாமியல் எப்படி நம்ம லீனியர் ஃபேக்டராக மாற்றிருக்கோம், x - 1 × x - 12 × x - 10. Summary பார்க்கலாமா? What is synthetic division? Synthetic division helps us to divide a polynomial by a linear polynomial using the coefficients. So, firstly, we find a linear factor using trial and error method. So that is the first step to do. In the next step, we get the quadratic factors of the polynomial. A polynomial with a degree 2 is a quadratic polynomial. If possible, we factorize this quadratic factor into two linear factors. So that is splitting the middle term method. The quadratic factor is taken as it is if it cannot be factorized. So that is also there. That is one possibility. Okay.
Finally, we write the given cubic polynomial as a product of its factors. So this will be the final step to do. Okay, so if possible, we factorize the quadratic and then we write 3 linear factors, or if not possible, we write only 2, a linear factor and a quadratic factor. ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் மேத் த ஈஸி வே. நிறைய மேத் ட்ரிக்ஸும் நான் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கிளாஸ்மேட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை ஞாபகமாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.